நம்ம ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த பீன்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு இதை பாயில் பண்ணி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். சால்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் ஆகட்டும். இந்த பீன்ஸு குக் ஆயிடுச்சு. தண்ணியிலேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுனா சாம்பார் வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணியிலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிருக்கிற மாதிரி குக் ஆகிருக்கணும். இது ஸ்மாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம். வரும் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி குக்கரில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இது ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் நம்ம பாயில் பண்ணது நல்லா ஒரு ஸ்மாஷரோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிறதுனால நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது ஸ்மாஷரில் இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். மிக்சிலெலாம் போடக்கூடாது, இப்படி தான் ஸ்மாஷ் பண்ணணும். அப்போ தான் ஸ்நாக்ஸுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீன்ஸ் பாயில் பண்ணது ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் போடுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு நான் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்மாஷ்டு பீன்ஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு தூள், சீரகம், சோம்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு உப்பு. நம்ம இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பேக்கிங் சோடா, பெருங்காயம், உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வடை மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுக்கு நம்ம இந்த பீன்ஸ் பாயில் பண்ண வாட்டரை 1 ஸ்பூன் அப்படி ஊற்றிக்கலாம். இதையே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மாவெல்லாம் போட்டு தான் ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்துட்டு மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குன்னு அப்புறமா மாவு எடுத்து நம்ம வடை மாதிரினா தட்டி போட்டுக்கலாம், இல்லை போண்டா மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நான் ஒன்று வடை மாதிரி போடுறேன், இன்னொன்று போண்டா மாதிரி போடுறேன். பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான்.
எந்த ஷேப்லனா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு நம்ம சுண்டல் எப்பவுமே சுண்டல் தான் பண்ணி கொடுக்குறோம். தானியெல்லாம் வேக வச்சு தாளித்து கொடுப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி போடுறது ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பீன்ஸ் குக்கரில் பாயில் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கோம். வெறும் நம்ம போட்டிருக்கிற இந்த மாவு, அனியன்ஸ் இது தான் ஃப்ரை ஆகணும். ஸோ குயிக்காகவே இதாகிடும். பாருங்கள் எப்படி பக்கோடா மாதிரி, வடை மாதிரி, போண்டா மாதிரி நம்ம எப்படின்னா நம்ம சாய்ஸ் படி போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் எடுக்கணும். பக்கோடா கலருக்கு வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.